நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. திருமாவளவனால் கூண்டாஸ் போடப்பட்ட அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் திமுகவால் கூண்டாஸில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்ற திரு கிஷோர்சாமி அவர்கள் தான். எப்படி போது பாருங்க. 8 மாசமா சிறையில இருந்திருக்கீங்க. சோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா அங்க நீங்க என்ன மாதிரியான கஷ்டங்களை அனுபவிச்சீங்க? மற்ற சிறைகள் கம்பேர்ட் டு அதர் சிறை, புழல் சிறைங்கிறது மனிதர்கள் வாழ்வதற்கு அருகதையற்ற சிறை. நீங்க இந்த சிறை நீங்க இருந்த அந்த 150 நாட்களுக்கு மேல இருந்த அந்த சிறையில் நடந்த ஏதாவது ஒரு விஷயம் வெளியில நான் சொல்லவே இல்லை, இங்க நான் பதிவு பண்ணா நீங்க எந்த விஷயத்த சொல்லுவீங்க? அப்படிதான் இருக்கா? இதெல்லாம் வந்து என்னத்தை சொல்றது, நம்ம மேலதிகாரிகளும் மனிதர்கள் தான், அவங்க இதெல்லாம் பார்க்கணும். சிறைக்கு என்ன கூட்டம் போறாங்க, உள்ள கூட்டம் போனா நம்ம கையில வந்து ஒரு சிகப்பு கயிறு கட்டணும். This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிகன் டைம்ஸ் டிபேட் பொலிட்டிக்கல் அன்கட். ஒரு வருடம் ஆல்மோஸ்ட் ஒரு 8 மாதம் இருக்கும். த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் காம்போ அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லாருமே ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தீங்க. லாஸ்ட் வீடியோ ஒரு காம்போ நம்ம போட்டோம், நான், கிஷோர் சார், அப்புறம் ராவுத்தர் சார். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 6 மாசமா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஆனால் திரும்பவும் அந்த வீடியோ வந்து இந்த மாதிரி ஒரு டிபேட்ல வந்து இவ்வளோ கிளாஸாக அமையுன்றதை எதிர்பார்க்குறேன். அதுவும் எலெக்ஷன் டைம்ல நான் ரொம்ப ஈகராக இருக்கேன். இந்த வீடியோ இந்த ஷூட் நான் பண்ணுறதுக்கும் அது முன்னாடி நாங்கள் வந்து இந்த வீடியோவை ப்ளே ஆகிறதுக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதிப்புக்குரிய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை அண்ணா வணக்கம்ண்ணா. அடுத்தபடியாக அண்ணன் திரு கிஷோர்சாமி அவர்கள் வணக்கம். வணக்கம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பல விஷயங்களை பேசுறதுக்கு முன்னாடி அண்ணா லைக் ஒரு 8 மாசம் இருக்குமாண்ணா? நீங்க 7 மாசமா? 7 மாசமா சிறையில் இருந்திருக்கீங்க. ஸோ நம்மளோட வியூஸ் என்னதுங்க இது 7 மாசமா சிறையில் இருந்திருக்கிறோன்னா? சிறை 8 மாசமா சிறையில இருந்திருக்கீங்க. சோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா அங்க நீங்க என்ன மாதிரியான கஷ்டங்களை அனுபவிச்சீங்க? உண்மையாவே அந்த மாதிரி கஷ்டம் இருக்கா? ஏன்னா நீங்க நிறைய இன்டர்வியூ கொடுத்துட்டீங்க. ஷார்ட்டா ஓகேவா? அவர் என்ன ரிசார்ட்ல இருந்தாரு, சிறைனா கஷ்டம் இருக்குங்க. கரெக்ட். என்ன மாதிரி சிறைக்கு போனவங்களுக்கு தான் தெரியும். கரெக்ட். இந்த நீங்க சொல்லணும்னு சொன்னேன். இப்ப என்ன ட்ரெண்ட்னு கேட்டீங்கன்னா கிஷோர் சார், சிறைக்கு போனதுக்கு அப்புறம் வெளியில வந்துட்டு அது ஒரு 5 எபிசோடு. உண்மையா சார்? என்னமோ செக்யூரிட்டது மாதிரியும் அங்க என்னமோ அப்படியே பயங்கரமான கொடுமைகள். சரி, எல்லாம் இருந்தாலும் சார், அதாவது சிறை பொதுவா மற்ற சிறைகள் கம்பேர்ட் டு அதர் சிறை, புழல் சிறைங்கிறது மனிதர்கள் வாழ்வதற்கு அருகதையற்ற சிறை. சிம்பிள். உள்ளெல்லாம் இருக்கிறது எவனோ மனசெல்லாம் இருக்க முடியாது. ஓகே சார், அது நல்ல விஷயம்தான். அதற்கான நிதிகள் ஒதுக்கப்படுது. அரசாங்கம் அதன் மீது ஒரு தனி கவனம் செலுத்துதில்லை. நான் வெரி சிம்பிள். அந்த புழல் சிறைக்கு பக்கத்தில் இருக்கிற தமிழ்நாடு போலீஸ் பெட்டாலியன் ஒன்று இருக்குது. அதில் 50 ரூபாய்க்கு 3 வேளை தமிழ்நாடு போலீஸ் சாப்பிட்டுக்கலாம். இப்போ புழல் சிறையில் இருக்கிற சிறை காவலர்கள் 90 ரூபாய் கொடுத்தா 3 வேளைக்கு சாப்பிட்டுக்கலாம். இங்கே கிட்டத்தட்ட 150 ரூபா செலவு பண்ணுறாங்க. நாய் திங்காது, ஏன்னா உள்ள நாய் இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப வஸ்டாக செய்கிறாங்க. ஏன்னா நீங்கள் நம்ம சிறை நிர்வாகத்தை கேட்டேன்னு வச்சுங்க, சாருக்கு தெரியும். சிறை நிர்வாகம் கேட்டால், சார் நாங்கள் ஒரு சின்ன நிர்வாகம், எங்ககிட்ட இருக்கிறத வச்சுட்டு நாங்கள் செய்ய முடியும். அப்போ நம்ம யாரை அடுத்து குறை சொல்லணும்? அரசாங்கத்தை தான் நம்ம சொல்லணும். சார் இப்போ ஒரு 1500 பேர் இருக்கிற சிறையில் 3500 பேர் இருக்கிறாங்க. இன் ஜென்ரல் ஒரு 3500 பேர் எத்தனை சமையல்காரில் இருக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 பேராக இருப்பாங்களா? சிறை மேனுவல் படி 100 பேருக்கு ஒரு சமையல்காரர் இருக்கும். சார் புழல் சிறையில் இருக்கிறதே 2 சார். புழல் 2ல 2 சமையல்காரர், ஒருத்தர் ஒரு நாளைக்கு, இன்னொருத்தர் ஒரு நாளைக்கு. கேண்டீன் ஒன்று இருந்தது. இப்போ அது கிடையாது. பிசிபின்னு கேண்டீன் ஒன்று இருந்தது. அதை வந்து நான் இருந்த பொழுது இருந்தது. ஸோ அது இருந்ததுனால கொஞ்சம் மேனேஜபிளாக இருந்தது. சார் எது இருந்தாலும் 3500 பேர் இருக்காங்கன்னா ஒரு 500 பேர் வந்து கேன்டீனில் சாப்பிடலாம். மிச்சம் 3000 பேர் நீங்கள் சாப்பிடுவாங்க. கரெக்ட்.
அப்போது 50 ரூபாய்க்கு 3 வேளை சாப்பாடு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிற போது ஏன் இந்த காசை போட்டு இப்படி கறியாக்கி ஏன் அப்படி ஆளை கொள்றீங்க சார்? சிறைங்கிறதுங்க தப்பு செஞ்சவன் கொஞ்சம் பேர் இருப்பான், தப்பு செய்யாதவன் நிறைய பேர் இருக்கான். அதுதான் பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு பர்சனலாக எங்கள் சிறைக்கே எங்களுக்கு கட்டின மாதிரி இருக்குதுங்க. ஒரு 60-65% எங்கள் ஆளுங்க பாவமாகுது. அப்போது காசு ஒதுக்கப்படலை அப்படின்னா பரவாயில்ல. இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு 50 ரூபா ஒதுக்குறாங்க ஒரு நாளைக்கு, சிறைக்கு 150 ரூபா 134 ரூபா வந்து இப்போ ரைஸ் ஆகிடுன்னு சொல்கிறாங்க. அதை வச்சு ஒரு சரியாக ஒரு நல்ல சாப்பாடை கொடுக்கலாம் சார். ஒரு 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 நல்ல ஒரு சாதாரண சூழல் தான் ஒரு மனுஷனை சிந்திக்க விடுவோ அல்லது அவனை தெளிவு பெறுவதற்கான ஒரு சூழலை உருவாக்கும். அங்கே அதுக்கான வாய்ப்பே இல்லை. நான் என்ன நினச்சேன், சரி நம்ம இதுக்கு தான் சிறைக்கு வந்துருக்கும் பொழுது, ஏன்னா நிறைய பேர் இப்போ எங்கள் ஆளுங்களாம் இருக்கிறாங்கல்ல, நான் என்ன ஒன்றுமா இருப்பாங்கல்ல, என்ன ஏன்னா இப்படி நடக்குது போது வருதுவான். நான் நினைக்கிறேன் இப்போது 60% நாங்கள் இருக்கிறோம்னா அப்போ 65 பேர் 165 பேர் நாங்கள் கிரிமினலா? அப்போ 165 பேர் நாங்கள் கிரிமினலாக இருந்தால் உங்களை மாதிரி நல்லா வசதி வாய்ப்பாக இருந்துருவோம். மனுவில் போய் பாருங்கள், அந்த பாவங்க அதுங்கெல்லாம். அப்போது ஏதோ ஒரு தவறு இந்த சமூகத்தில் நடக்குது. எப்படி நாங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த நாங்கள் மட்டுமே கிரிமினல்ஸாக இருப்போம்? புரியுதுங்களா? அப்போது எவனாலும் பிடிச்சி இவங்கள போடலாம். 4 நாயை பிடிச்சி போட்டால் கூட ப்ளூ கிராஸு அது இது தாக்கடி பூக்கடி எப்படி நாயை பிடிக்கலாம் அப்படி இப்படி 4 பேர் வந்துடுறாங்க சார். நீங்கள் அதெல்லாம் கடவுளுக்கு தான் எடுக்கணும். அதே மாதிரி இன்னொரு சார், நீங்கள் போலீஸு பிடிக்குதுன்னு வச்சுக்கண்ணா, ஒருத்தனை செம்மையாக அடிப்பாங்க என்னென்னமோ பண்ணுவான்னு வச்சிங்கன்னா கடைசியில் ரிமாண்டு கிட்டுமா சொல்லலாம், சே ஏடா டே இப்படி அடிச்சாங்கண்ணா உன்னை போலீஸு, என்னடா சீரியல் பிடிப்பேன், அதான் பிடிப்பேன், என்கிட்ட இதாங்குது, இந்த வாங்கி வரட்டா, இல்லை சார் வாங்க சார் ஒன்று புட்றேன், இந்த ஒன்று புட்றேன். அப்போது அடி வாங்கணும். சே போலீஸில் நல்ல ஆளுங்களாம் கூட இருக்கிறாங்க பொழுது, அந்த இன்ஸ்பெக்டர் தான் நம்மளை பொழுது எடுத்துகிறான் அப்படின்னு தோணல. ஏன்டா இப்படி அடிப்படுறேன், ஏன்னா இவனை தாஜா பண்ணுறது, இவன் போய் மேஜிஸ்ட்ரேட்டை ஒன்றும் சொல்லக்கூடாது, அவ்வளோ பயம் இருக்கும். இப்போ போலீஸ் கஸ்டடி எடுக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், கஸ்டடியில் பெரும்பாலும் வந்து கதையை முடிச்சிருவாங்க, நம்ம திருவரங்கத்தை முடிச்சாங்களா அந்த மாதிரி. ஆனால் பெரும்பாலும் அடிக்க மாட்டாங்க, ஏன்னா இவன் போய் மேஜிஸ்ட்ரேட்டை சொல்லிட்டான்னா பிரச்சனை ஆகிடும், ஏன்னா மெடிக்கல் அந்த ஃபிட்னஸ் எடுக்கணும் போனோம் வரணும். அப்போ அந்த போலீஸ் கூட பிஃபோர் ஜுடிஷியல் கஸ்டடி பிச்சு எடுக்கலாம் அப்படின்னு ஒரு நடைமுறை இங்கே இருக்குல்ல. ஆஃப்டர் ஜுடிஷியல் கஸ்டடி தான் நம்ம சிறைக்கு போகிறோம். சிறையில் அடிப்பாங்க பாரு, அதுக்குன்னு ஒரு போலீஸ் அங்கே வச்சுருக்காங்க. அப்படியா சார்? ஒவ்வொருத்தரை போட்டு 10 பேர் அடிக்கிறது, ஒரு நேம் பேட்ச் இருக்காது சார். எனக்கு என்னென்னா, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் அடித்தா கூட சார் அடுத்த நாள் விஷயம் வெளில வந்துடும். சிறையில் அடிக்கிறது வந்து உங்களுக்கு வெளியில் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம வெளியில் வரது கூட வந்து அந்த நபர் வந்து இறந்து விட்டாலோ அந்த மாதிரியான ஒரு சூழல் வரும்போது தான் அது வெளியில் வருமே தவிர்த்து மற்றபடி அவங்க அடி வாங்கினது வெளியே வராது சார். எனக்கு என்னை வந்து ஏன் அடிக்கிறான்னு கூட ஒரு சிறைவாசிக்கு தெரிய வேணாம், யார் அடிக்கிறான்னு கூட தெரியாமல் அடி வாங்குறதுக்கு எவ்வளோ பேர் கொடுமை அது. அந்த மாதிரிலாம் நடக்குது சார். நீங்கள் வந்து சிறையில் இருந்திருக்கீங்க, இது வரைக்கும் நீங்கள் இப்போ வந்து பேட்டிலாம் கொடுத்துருக்கீங்க இல்லையா ஏர்போர்ட் முடிச்சு சார். அதாவது நீங்கள் இந்த சிறை நீங்கள் இருந்த அந்த 150 நாட்களுக்கு மேலே இருந்த அந்த சிறையில் நடந்த ஏதாவது ஒரு விஷயம் வெளியில் நான் சொல்லவே இல்லை, இங்கே நான் பதிவு பண்ணால் நீங்கள் எந்த விஷயத்த சொல்லுவீங்க? அப்படிதான் இருக்கா? எவ்வளோ விஷயம் இருக்குது, ஏதாவது சொல்லுங்கள் சார். வேணாம் சார், தெரியணும்ல என்னத்துக்கு. நீங்கள் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அதாவது இப்போ வெளியில் வரவங்கல்ல நிறைய விஷயத்த வெளில வந்து நான் உண்மையே பேசுகிறேன். பேர் உண்மைன்றதை விட நான் வெளியில் வந்து வெளிப்படையாக என்னுடைய பிரச்சனைகள்லாம் நான் சொல்கிறேன், என்னுடைய கஷ்டத்தெல்லாம் நான் சொல்கிறேன்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கொஞ்சம் அந்த சலுகைகள் உடன் நிறுத்தப்படும். இப்போ இந்த பேட்டி இருக்கு இல்லையா, இந்த பேட்டி எப்படியும் போகும், பார்ப்பாங்க சம்மந்தப்பட்டவங்க. பார்க்கும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய கொஞ்சம் அந்த சலுகைகளையும் நிறுத்துவாங்க. அந்த பிசிபிலாம் நிப்பாட்டு வந்து சில பேர் இந்த மாதிரி வந்து பேசுனதுனால தான், அதாவது வெளிப்படையாக வந்து பேசுறது, நாங்கள் வந்து இங்கே வந்து இப்படி நடக்கும் அப்படின்னு நினச்சி நீ ஒன்று புரிஞ்சுக்கணும், சிறை உலகம்ன்ற தனி உலகம். அந்த குழலுடைய அந்த பெரிய கதவு இருக்குது பாருங்க. நான் சொல்கிறது எல்லா சிறையிலையும் இப்படி தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு குழலை சொல்கிறேன், அந்த அந்த கதவு திறந்து நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா தனி உலகம் சரியா. அப்போ அந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள்
வாய்ப்புகள்லாம் என்ன, அவங்க அங்கே புழங்குவதற்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அங்கே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் ரொம்ப ரொம்ப கம்மி. சரியா? அப்போ அதில் அவங்க என்ன பெட்டராக செய்ய முடியுமோ செஞ்சுக்கணும். இன்னொன்று சார், அந்த சிறை வார்டன்லாம் இருக்காங்க, சிறை காவலர்கள், அவங்க மாதிரி மன உளைச்சல்ல தமிழ்நாட்டில் யாருமே இருக்கு. உங்களுக்கு பேசிக்காக ஒரு 30,000-40,000 சேலரி இருக்கும் சார். இப்போ என்ன பண்ணிடுறாங்க, ஒரே ஷஃபிள் பண்ணுற பேரில் மதுரை, திண்டுக்கல், சேலம், கிருஷ்ணகிரி அங்கே எங்கேன்னு கூப்பிட்டு காவலர் இங்கே போடுறது, இங்கே இருக்கிறவனை தூக்கி அங்கே போடுறது. அப்போ குடும்பம் குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து இவங்க வேலை செய்கிறாங்கன்னா சாப்பாடுக்கு போடலாம். அந்த எரிச்சல் ஒன்று இருக்கும்ல பேசிக்கலாவே. இப்போ நான் என்ன கேட்குறேன், புழல் சிறையில் இருக்கிற பூட்டை அம்ஜகரில் இருக்கிறவன் திறக்காதா? ஆத்தூர்லேருந்து தான் அதை வந்து திறக்கணுமா? ரொம்ப நாள் அங்கே எதுக்கு மாத்திரம் ரொம்ப நாள் இருந்தான்னா அவன் ஏதாவது சில இல்லீகல் வேலை ஏதாவது செஞ்சிட போகிறாங்கிறது கூட நீங்கள் மாற்றினா ஒரு அர்த்தம் இருக்குது. ஓவரால் இங்கே கிரமத்துக்கு அங்கே போடுறான், அங்கே கிரமத்துக்கு இங்கே போடுறான்னா ப்ராக்டிக்கலாக அவனோட ஃபேமிலி பாதிக்கப்படுது. அந்த டென்ஷனு, அந்த மன உளைச்சல் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது சார். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் மார்னிங் ஷிஃப்ட்டு, நைட் ஷிஃப்ட்டு, அவன் பார்க்குறது ஃபுல்லாக அந்த கைதிகள் தான். நமக்காவது 6 மாதம் சார் வந்து 7 மாதம் இருந்தார், நான் வந்து 8 மாதம் இருந்தேன். அதுதான் சார் அடுத்த கேள்வி. இப்போ வந்து இப்போதான் பேசும்போது தெரியுது, ஷார்ட் இன்டரப்ட். 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா உறவுகளே, 2 பேர் மேலேயுமே கூண்டாஸ் போட்டிருக்காங்க. கூண்டாஸா சிறைக்கு இப்போதான் யோசிக்கிறேன் அந்த காம்பினேஷன்ல. பிகாஸ் நம்ம தலைப்பது கிடையாது, நம்ம வந்து வேற விஷயம் பேச போறோம். ஏர்போர்ட் மூர்த்தியரன் அவர்களும் சரி, அல்லது கிஷோர் கே சாமி அவர்களும் 2 பேரும் திமுகவால் எவ்வளோ கரெக்ஷன். நான் வந்து திமுக இல்லை, சாருன்னா திமுகவில் பாதிக்கப்பட்டுருவேன். நான் பாதிக்கப்பட்டது, என் மீது குண்டாஸ் போடப்பட்டது முழுக்க காரணம் திருமாவளவன். திருமாவளவனால் குண்டாஸ் போடப்பட்ட அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் திமுகவால் குண்டாஸில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்ற திரு கிஷோர் கே சாமி அவர்கள் தான். எப்படி போது பாருங்க. இப்ப நீங்க சொல்லுங்க சார். நமக்கு சாருக்கு வந்து 7 மாசம், 8 மாசம், 5 மாசம் இருந்து 5 month 5 மாசம். ஏன்னா முன்னாடி நான் இருந்த பொழுது, நான் சொல்றது 2021 பார்த்தீங்கன்னா கோவிட் டைம் வேற. நான் இருந்த பொழுது வந்து இந்த கேஸ் எல்லாம் வருது, ஹியரிங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்காங்க. முன்னாடிலாம் ஸ்பீடப் பண்ண மாட்டாங்க, நம்பர் வருது. ஏன்னா அதெல்லாம் வந்து எவ்வளோ, அதாவது சீரியல் நம்பர் இப்படி தான் வரும். அப்படி வரும்பொழுது உங்களுக்கு டைம் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா 8 மாதத்துக்கு அப்புறம் அவங்க சொல்கிறாங்க குண்டாஸ் வந்து தவறு, போட்டது தவறு. 8 மாதம் கழிச்சு. ஆனால் 8 மாதம் இருந்தது. இப்போ நான் 8 மாதம் சார் 7 மாதம் இருந்திருக்காரு. ஓகே. ஆனால் அவங்க இந்த வார்டன்லாம் இருக்காங்க பாருங்க, அவன் ஆயுசுக்கும் அங்கே தான் இருக்கணும். உங்களுக்கு ஒரே ஒரு பெனிஃபிட் என்ன, அங்கே டியூட்டி முடிஞ்சோடனே வெளில வரலாம், கொஞ்ச நேரம் வெளில இருக்கலாம், திரும்பி அடுத்த நாள் உள்ளதான் வந்தாங்க. அதுவும் புழை பக்கம் சிறைக்கு பக்கத்தில் குவார்டர்ஸ் தான். 24 hours அவன் ஜெயில் தான், அந்த கணக்கு தான். அவங்களும் மொபைல் யூஸ் பண்ண முடியாது உள்ளுக்குள்ள. அவங்களும் எதுவுமே பயன்படுத்த முடியாது, மொபைல் யூஸ் பண்ண முடியாது. உண்மையா சொல்லணும்னா அவங்களும் இன்னும் பெரிய டார்ச்சர் என்னன்னா, அவங்க இந்த ஒரு பிளாக்லயே ஒரு 200 பேர் இருக்காங்க. அந்த 200 பேரை மேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் தான். ஒவ்வொருத்தனும் ஒரு பின்னணி, குற்ற பின்னணியிலே வந்திருப்பான். அவனை சமாளிக்கிறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஒரு சப்போஸ் ஒரு பொண்டாடி உடம்பு சரியில்லை, குழந்தை உடம்பு சரியில்லை ஊர்ல அப்படின்னா உடனே லீவ்லாம் கிடைக்காது, ரொம்ப சிரமம். ஆமா, இதெல்லாம் வந்து என்னத்தை சொல்றது, நம்ம மேலதிகாரிகளும் மனிதர்கள் தான், அவங்க இதெல்லாம் பார்க்கணும். ஒன்று இப்போ அவனுக்கு எங்கே பாட்டுறாரு சார், நீ எங்கேருந்து வந்த, நீ இருக்கிற இடத்துல போய் வேலை செய்யும். கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் சார். நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது நம்ம காவலர் நலன் ப்ளஸ் சிறைவாசிகள் நலன். நானே எரிச்சல் இருக்கிறேன், முன்னாடி ஃபோன் பண்ணுறா, வீட்டுக்கு போக முடியல, நையன் கத்தினுற வேற நாள் அப்படி தானே போவோம். எல்லாரும் மைண்ட் செட் அப்படி தானே போவோம். இன்னொன்று சார், சிறையில் இருக்கிற காவலர்களை எங்கள் ரேஷனில் தானே சாப்பிட்றாங்க. சோறுகள்லாம் ஒன்று தான், குழம்பு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் தாளிச்சு கிழிச்சு அவங்களுக்கு வரும். அவங்கள நம்மள மாதிரி தட்டை வச்சுக்கிட்டு நாங்கள் சாப்பிட்டு இருக்கிறவங்க தான். அப்போது குறைஞ்சபட்சம் எல்லாம் ஒன்று தான் வச்சிங்களேன், குறைஞ்சபட்சம் அவங்களுக்கான கேன்டீன் ஃபெசிலிட்டி சார். அவன் மேய்க்கிறான்ல, மேற்பார்வையாளர்ல, மேற்பார்வையாளர்கள் கொஞ்சம் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தானே சார் வந்து சில விஷயங்களை வந்து பரிவோடு அணுக முடியும். எந்த நேரமும் நான் எரிச்சலாகவே இருந்தேன்னா, என்கிட்ட ஒருத்தன் வந்து ஒரு குறைய சொன்னேன்னா எரிச்சலாக தானே நான் வந்து ஹேண்டில் பண்ணுவேன்.
அப்போது அரசாங்கங்கள் வந்து இது மீது வந்து ஒரு கவனத்தை செலுத்தணும். எத்தனையோ பேர் வந்து பெயில் எடுக்க முடியாமல், பெயில் எடுத்து ஷூரிட்டிக்கு இது பண்ண முடியாமல், அவன் செஞ்ச குற்றத்துக்கான சிறை தண்டனை 3 மாதமாக இருக்கும், 1 வருஷமாக உள்ள கிடக்கும். இவெல்லாம் யார், என்னத்துக்கு இவங்க கிடக்குறான்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 60-65% பட்டியல் சமூக மக்களாக இருக்கலாம். இவன் ஏன் வந்து நாடு பிடிக்கலன்னு ஏன் சிறைக்குள்ளே வந்தான்? இவன் விரும்பி வந்தானா? இவனை வர வச்சு ஏன் இந்த மாதிரி சூழல் இந்த நாட்டில் இருக்குது அப்படின்னு கேட்கறதுக்கு இங்கே ஒரு நாதி இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நம்ம ஒரு இது வந்து நம்ம இந்த எஸ்சி ஆணையம் இருக்குல்ல, அந்த ஆணையம் நேரடியாக சிறைக்கு போகணும். ஏன்னா என்னைய பார்க்கத்தானே எஸ்சி ஆணையம், அது தேசிய ஆணையமாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற ஆணையமாக இருந்தாலும் என்னோட நலன்களுக்கு தானே அந்த ஆணையம் இருக்குது. அந்த ஆணையத்துக்கு நாங்கள் ஒரு அப்பீல் வச்சுருக்கோம். நீ போய் முதல்ல பாரு, என்னைய பார்க்கத்தானே நீ இருக்கிற, ஏன் நாங்கள் பேர் இவ்வளோ பேர் இருக்கிறோம், சென்னையில் இருக்கிறவன் ஏன்டா இந்த வீட்டில் தூங்காமல் எதுக்காக சிறையில் போய் தூங்குறான், என்னடா கொழுப்பு உனக்கு, என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னு நீ கேட்கணும்ல. இந்த தமிழ்நாடு இந்த தேசிய ஆணையமும் தமிழ்நாட்டு எஸ்சி ஆணையமும் இதை போய் ஒரு ஆய்வு பண்ணி எத்தனை பேர் ஏன் சிறைக்கு வந்தீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு, உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை ஏதுன்னு சொல்லிட்டு சரி பண்ணலாம் சார். அதாவது கிட்டத்தட்ட 2 பேரும் சார் உறவுகளே இப்போ நம்ம சாதாரணமாக இந்த இடத்துல பேசுகிறோம், பேசிட்டு இவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, நம்ம சிரிக்கிறோம். கிஷோர் சார் வந்து பயங்கரமாக தைரியமாக பேசுகிறாரு, அவரோட சேனல் நடத்துகிறாரு, வியூஸ் வருது, அப்படிலாம் தாண்டி இன்னைக்கு யதார்த்தமாக நாங்கள் ஆக்சுவலி இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. சிறைக்கு என்னை கூட்டம் போகிறாங்க உள்ள, கூட்டம் போனால் நான் கையில் வந்து ஒரு சிகப்பு கயிறு கட்டுறேன். நான் போலீஸ் வண்டியிலே இதை அறுக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். அப்புறம் அங்கே காவலர்கிட்ட கேட்டேன், ஏதாவது நைஃப் இருக்குதான்னா இல்லைன்ட்டாங்க. அப்புறம் சரி உள்ளே போயிட்டேன். உள்ளே போய் அட்மிஷன் பிளாக்கில் நாங்கள் உள்ளே போகிறோம். அந்த பக்கம் ஒரு டபுள் ஸ்டார், இந்த பக்கம் ஒரு சிங்கிள் ஸ்டார் உட்காந்து என்ட்ரி போடுறாங்க. அப்போ இந்த நம்ம ஒன்றும் சிறை நமக்கு புதுசு இல்லை, பி ஃப்ராங்க். என்ன ஒன்றும் இப்போ சின்ன வயசில் போயிருப்போம், இப்போ வயசு 50 கடந்த உடனே கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நம்ம அவங்க என்ன நினைக்கிறாங்களோ நம்மளை நினச்சி நம்மளை நோவடிக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ நான் இதை அறுத்துக்கிறது பார்த்துட்டு முடியல உடனே அந்த சிங்கிள் ஸ்டார் அவர் சீஃப் வார்டன்வாங்க பார்த்துட்டு, யோ ஏன் அந்த கையெல்லாம் அறுக்க மாட்டியா, சரி இப்போயா நான் கொஞ்சம் அழைச்சிருக்கேன். அப்போ அந்த சென்சஸோடு இருக்கிறல்ல, என்ன ஒரு மாதிரியாக இருக்கிறேன் அந்த ஆள், சரி இவனை வாயா போயான்னு கூப்பிடலாமா. அப்போ அவங்களுக்கு கலெக்டராக இருந்தால் கூட யோ என்ன இதுதான் பாஷை, இதுதான் டே டே. அப்போ நான் சொன்னேன் கொஞ்சம் மரியாதையாக பேசலாமே அப்படின்னு. என்ன வாடாப்படான்ட்டாங்களா அப்படின்னாரு. வாயாப்பாய கருத்து வாடாப்படா தான், என்ன சார்னு கூப்பிடணுமா, ஏன் கூப்பிட்டேன் கூப்பிடலான்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு உள்ள சொல்றீங்க. இல்லை என்ட்ராம்போதே யாரையா கூட்டுறீங்களா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் வந்தது, இந்த மாதிரி நான் என்ட்ரி ஆயிருக்குன்னு சொன்னோடனே அப்புறம் அந்த ஸ்பெஷல் போலீஸ் வந்து என்னை கூட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்போது நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, கொஞ்சம் நம்ம சஃபிசிகண்ட்டாக இருந்து நம்மளை ஆளை பார்த்தாலே தெரியல, இவன் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆளாங்க கொஞ்சம் இது இருக்காங்க. எப்படி சொல்கிறது, சாதாரண ஒரு காரில் வரதுக்கும் ஒரு BMW ஆடி காரில் வரவங்க எப்படி ஒரு மரியாதை இந்த சமூகம் பார்க்க, அதை ப்ராக்டிக்கலாக அதை சொல்கிறேன். அப்போ நம்மளை பார்க்குறப்ப நம்மளையே யோன்றாங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க, புரியுது. அப்போது தலை காஞ்சி ஒன்றும் இல்லாமல் வரவங்களை எப்படி இவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. அப்போ அதே வந்து ஒரு மனித உரிமை மீறல் தானே. மனித உரிமை மீறல் அமைப்புலேருந்து வருவாங்க, நேராக வந்து யாரையாவது ஒருத்தர் பார்த்து பேசிட்டு போயின்னே இருப்பாங்க. அப்போது சார், அதாவது மனிதர் வாழ்வதற்கான இடமாக அதை மாற்றினாதான் அந்த அந்த ரிசல்ட் வெளியில் தெரியும். திருந்தி வெளியில் வர்றதுக்கான ஒரு இடமா இருக்கணும் சிறை. திருந்துறது இல்லை, அவன் தன்னை உணர்வதற்கான இடமா இருக்கணும். நான் திருந்தணும், இப்போ நிறைய பேர் தப்பு செய்யாமல் போகிறான், அவனை என்ன திருத்த சொல்கிறீங்க நீங்கள்? ஏய் திருந்தி ஒழுங்காக தப்பு செஞ்சுட்டு வரணும்னா அடுத்த தடவை தப்பு செய்ய வரக்கூடாதுன்றீங்களா? மனிதர் வாழ்வதற்கான அந்த இடமா அதை மாற்றணும். அந்த அரசாங்கம் தான் செய்யணும். நம்ம முழுக்க அங்கே இருக்கிற காவலர்களை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அது அவன் கொஞ்சம் எடுக்கிறான், நான் கொஞ்சம் எடுக்கிறேன், நீ கொஞ்சம் எடுக்கிறேன், அவ்வளோதான். இதுதான் சரி. அவங்க எல்லாருமே வந்து தேர் ஃபாலோயிங் தி என்ன எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் போலீஸ்னு எடுத்தீங்கன்னாக்கா லா அண்ட் ஆர்டர் போலீஸ் இருக்காங்க, டிராஃபிக் போலீஸ் இருக்காங்க, சிறை காவலர். இதில் ரொம்ப பரிதாபத்திற்குரியவர்கள் வந்து சிறை காவலர் தான். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து இவங்களை சொல்லலாம், டிராஃபிக். இவங்கெல்லாம் வந்து வெரி அவங்களோட நம்ம சொல்கிறோம், அவங்க லஞ்சம் வாங்குறாங்க, கையூட்டு வாங்குறாங்க, எல்லா இடத்துலையும் நிறுத்தி வாங்குறாங்க, காசு வாங்குறான்ட்டு. பட் என்னென்னா அவங்களோட பே ஸ்கேலே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி சார். நான் இப்போ இந்த நேரத்தில் ஒரு ஞாபகம் வருது, நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கார். எப்போனா இப்போ டியூட்டி முடிச்சுட்டு போக சொல்ல 2-3 கவராக
வண்டியில் மாட்டின்னு போவார். சரியா சொல்றீங்களா? உள்ள போ ஜெனரலா வெளியில நம்ம தமிழ்நாடு போலீஸ். நான் கேட்பேன், ஏய் எப்போ போனாலும் வீட்டுக்கு போனால் அது கவரோடே போறிய என்னதான் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். புத்தி தெரியாது. காலைல 6 மணிக்கு வந்தேன், 2 மணிக்கு போயிட்டேன், திருப்பி வந்துட்டேன். அப்போ நான் வீட்லேயே இருக்க மாட்டேன். எதையாவது இதெல்லாம் கொஞ்சம் வாங்கின்னு போனேன். சரி இந்த நாய் எதை வாங்கின்னு வந்துக்குது, சரி தின்ட்டு போய் விடுங்க, அதை திட்டாதீங்க. நாங்கள் குடும்பத்தோடு எங்கள் நேரத்தை செலவு பண்ண முடியல. நான் சட்டையை கட்டு போட்டு என் பாக்கெட்டில் ஒரு 500 ரூபா வந்து என் முன்னாடி எடுத்துனாலாம், சரி விடு அப்படின்னு நினைப்பா. ஒன்றுமேல இந்த குடும்பத்துக்கு தான் இவர் காலையில் போனார், மதியானம் போனார், நைட்டும் போனாரா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காக தான் நாங்கள் வந்து சில விஷயங்களை இந்த மாதிரி செய்ய வேண்டியிருக்கு. இப்போ அவங்களுக்கு ஒரு 8 மணி நேரம் வேலை கொடுங்களேன். இப்போ அம்பேத்கர் சொல்கிறார்ல, 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் உழைப்பு, 8 மணி நேரம் ஓய்வுன்றார்ல, உறக்கம் ஓய்வுன்றார்ல. அப்போது ஒருத்தனை ஒரு 8 மணி நேரம் வேலைக்கு கொடுத்துட்டு மிச்சம் 14 மணி நேரத்தை ஓய்வுக்கும் உறக்கத்துக்கும் கொடுத்தோம்னா நம்ம வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். சமூக சீர்திருத்தத்தில் அவனோட மனசை செலுத்துவான், குடும்பத்தை பார்ப்பான், அதை பார்ப்பான், இதை பார்ப்பான். ரொட்டீனாக மிஷின் மாதிரி மக்களை நீங்கள் வந்து பணியை செஞ்சீங்கன்னா அவன் அந்த எரிச்சலை வெளியில் காட்டுவான். அதை கொடுக்கலாமா, இதை கொடுக்கலாமா, பாக்கெட்டு நாள் காசு எடுத்துங்கன்னா வீட்டில் கம்மிட்டு இருப்பாங்கன்னு நினைப்பாங்க. அப்போது இந்த சூழல் தானே இதை ஏற்பாடு பண்ணுது. பெரும்பான்மையானவர்களே இந்த சூழல் தான் இப்படி கெடுக்குது. நம்ம கூட பார்த்தோம், என்னத்துக்கே அவ்வளோ பிரியாணி வாங்கி போகிறாங்க, அதை வாங்கி போகிறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம்ல. இதுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு பெரிய கதை இருக்குது. அதில் ஒரு நல்ல சம்பளம், வாரத்தில் ஒரு நாள் லீவு, ஒரு 8 மணி நேரம் வேலை, இந்த மாதிரி அரசாங்க ஊழியருக்கு பப்ளிக்கோட மிங்கிள் பண்ணுறவங்களுக்கு கொடுத்தோன்னு வச்சுங்களேன், நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் அதான் நான் எங்கே விட நாங்கள் வந்து ஆரம்பிக்கிறேன். அதாவது நம்ம சும்மா யூடியூப் சேனலில் வந்து கிஷோர் அவர் பேசுகிறாங்க, ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் பேசுகிறாங்க, ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸுக்காகவும் 4 பேர் தெரிஞ்சுக்காக பேசுறதை தாண்டி நம்ம முன்னாடி இன்னைக்கு 2 பேரும் உட்காந்துருக்காங்கன்னா ஒரு சிறை, அதாவது 150 நாட்களுக்கு மேலே அவரும் குண்டாஸில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. திமுகனால பாதிக்கப்பட்டு மீண்டும் வெளியில் வந்த பிறகு அதே போல் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் 150 நாட்களுக்கு மேலே சிறையில் இருந்து திருமாவளவர்களால் அவரே ஓப்பனாக சொல்கிறாரு. வெளியில வந்து இப்போ கிடையாது, எப்பவுமே வந்து தொடர்ந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்துக்காக அவர்களோட குரலை வந்து எழுப்பிட்டே இருக்காங்கன்றது நம்ம இந்த இடத்துல தெரிவிச்சுட்டு, உறவுகளால் நான் உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிகன், டைம்ஸ் டிபேட், பொலிட்டிக்கல் அன்கட். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அண்ணா நன்றி, நன்றி, நன்றி. அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால்.